ஆரம்பிக்கலாங்களா? கள்ளக்கூடி கொண்ட கட்டுக்கதை திரள் நிதி, சின்ன பயல்களை ஏமாற்றி புடுங்கும் திரள் நிதி, கட்டுக்கதை சொல்லி கை புடுங்கும் திரள் நிதி, திரள் நிதி, திரள் நிதி. ஆகுமா? வெறுப்பாவுதா? கோவம் வருதா? வரணும், சொல்லிக்கிட்டே இருப்போம். திரள் நிதி, திரள் நிதி, திரள் நிதி, திரள் நிதி, திரள் நிதி, திரள் நிதி, திரள் 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 நிதி, திரள் நிதி. இப்படித்தான் சொல்லுவோம். நீங்க இன்ப நிதி, உதயநிதினு சொன்னா கூட உங்களுக்கு கோவம் வராது. ஆனா திரள் நிதினு சொன்னா உங்களுக்கு கோவம் வருதுல்ல, அதான் எங்களுக்கு வேணும். இது உங்களை வச்சு நான் அரசியல் கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எங்களுக்கான டைம் பாஸ் மெட்டீரியலே நீங்க தான். அதனால உங்களை வச்சு இன்னைக்கு முழுக்க ஒரு டைம் பாஸ் எபிசோட கொண்டு போலாம் நான் பிளான் பண்ணிருக்கேன். அண்ணன் புரட்சியில வெடிச்சிட்டார் நேத்து. யாரு? நம்ம சட்டை எடுத்து ஐயோ காப்பிரைட் வரும் வேணாம். அவர் அண்ணன் நேத்து வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி போய் ஈரோடு இடைத்தேர்தல் முடிகிற வரைக்கும் கிழவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் செத்து போன ஒரு கிழவங்கிட்ட போயிட்டு பெரியார் என்ன பண்ணிட்டார், பெரியார் என்ன பண்ணிட்டார், பெரியார் என்ன பண்ணிட்டாரு. பெரியார் உங்களுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? டெபாசிட் கூட கொடுக்க விடல. அதுவும் ஈரோட்ல போயிட்டு அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு டெபாசிட் கூட வாங்க முடியாம ஏமாத்திட்டாங்க. கள்ள ஓட்டு போட்டாங்க. மாப்பிள நம்ம ஜெயிச்சிட்டோம்டா, 3 ஓட்டு வாங்கிட்டோம்டா, அந்த காமெடி வருவார். அந்த மாதிரி டெபாசிட் கூட வாங்க அருகதை இல்லாத, தகுதி இல்லாத நீங்க பார்த்து எங்க தலைவரை பார்த்து பண கொழுப்புன்றீங்களே. ஆமா, பண கொழுப்பு தான். இப்ப என்னங்கிற சொந்த பணத்துல சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு அவமானங்கள், கேலி, கிண்டலு எல்லாத்தையும் பார்த்துட்டு படிப்படியா முன்னேறி, எப்படி படிப்படியா முன்னேறி மேல வந்த எங்க தலைவனை பார்த்து பண கொழுப்புனா, ஆமாடா பண கொழுப்பு தான்டா. சொந்த பணத்துல ஏமாத்தலையே, யாரையுமே ஏமாத்தலையே, யாரையும் வந்து அசிங்கப்படுத்தி, ஒருத்தரை திட்டி, அவமானப்படுத்தி, எப்படி அசிங்கப்படுத்தி சம்பாதிக்கலையே, வயிற்று ஒப்பலையே. கார் இருக்கான், பங்களா இருக்கான், யோ நாங்க ஜெட்டு கூட போவோம், எப்படியே ஜெட்டுல கூட போவோம். உங்களுக்கு எங்க எரியுது, குத்துது, குடையுது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, 26ல நீங்க குருவி மாதிரி 15 வருஷமா சேர்த்து வச்சிருந்தீங்க ஒரு சொத்து, 8.2 வாக்கு வங்கி, அது சும்மா தூள் தூள் ஆக போகுது.